ரியாக்ட்டில Next.js யூஸ் பண்ணி அப்ளிகேஷன பில்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா போச்சு. உங்க அப்ளிகேஷன ஈஸியா ஹேக் பண்ணிடலாம். ஆமாங்க. இந்த ரியாக்ட், Next.js எல்லாமே ஒரு சிவியரான வல்னரபிலிட்டிக்கு உள்ளாகியிருக்கு. என்னன்னா, ரியாக்ட் சர்வர் காம்போனன்ட்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அது எப்படி ஒர்க் ஆகும்னா, நீங்க கிளையண்ட்லேருந்து ஏதாவது ஒரு ரெக்வெஸ்ட் அனுப்புனீங்கன்னா, அது HTTP ரெக்வெஸ்ட்டா கன்வெர்ட் பண்ணி ரியாக்ட் சர்வர் காம்போனன்ட்ஸ் வச்சுக்கும். அதில தான் உங்க கோட் பேஸ் எல்லாமே வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஒரு தேர்ட் பார்ட்டி எனக்கு எந்த அக்சஸ் இல்லன்னா கூட, நான் ஒரு ஸ்கிரிப்ட்ட டிரைவ் பண்ணி நான் தான் உங்க ஓனர்ன்னு சொல்லி HTTP ரெக்வெஸ்ட்ட அந்த சர்வருக்கு அனுப்புனா, அது ஓனர்ன்னு நம்பி உங்களுடைய அக்சஸ் எல்லாமே எனக்கு குடுத்துரும். உங்களுடைய ஃபைல் பேஸு, உங்க கோட்ல இருக்க எல்லா டீட்டெயில்ஸுமே என்னால படிக்க முடியும், பார்க்க முடியும். டெலீட் கூட பண்ண முடியும். நெனச்சு பாருங்க, உங்க என்வைரன்மென்ட் வேரியபிள்ஸ்ல இருக்க கீஸு, சீக்ரெட் எல்லாமே என்னால 3D எடுக்க முடியும். பிளஸ் உங்க மொத்த கோட் பேஸ நான் டெலீட் பண்ணணும்னு நெனச்சா கூட என்னால டெலீட் பண்ண முடியும். ஸோ நீங்க பயப்படணும்னு அவசியம் கிடையாது. ரியாக்ட்டே இப்ப அத ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு சில வெர்ஷன்ஸ்லாம் நான் மென்ஷன் பண்றேன். அந்த வெர்ஷன்ஸ நீங்க அப்கிரேட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க தப்பிச்சிட்டீங்க. சப்போஸ் இல்ல அதெல்லாம் யாரும் என்ன ஹேக் பண்ண மாட்டாங்க. நான் பழைய வெர்ஷன்ல இருக்கிறேன்னு நெனச்சீங்கன்னா, யாராலும் உங்கள காப்பாத்த முடியாது. உங்க கோட் பேஸ ஃபுல்லாவே ஹேக் பண்ண முடியும். ஜாக்கிரதையா இருங்க.